சாய்ராம். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டைக்கடலை புளிக்குழம்பு வச்சுருக்குறோம். அரைக்கிறக்கெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இது புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். சுண்டைக்கடலையை வேக வச்சு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்குறோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 மிளகா வரமிளகா எடுத்து வறுத்துக்கோணும். வறுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது நாம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் போட்டு நாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கத்து போட்டிருக்குறோம். நல்லா வணங்கின பின்னால் ஒன்று சொன்ன மாதிரி வணக்கிடணும். வணக்கிட்டு குருமிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நாம் போட்டு அதில் வறுத்துக்கணும். வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு ஜார் எடுத்து நம்ம புளி கரைச்சி ஊற்றல இதே போட்டு நாங்கள் அரைச்சிட்டு தேங்காய் ஒரு மூடி சொருகி போட்டுட்டு நம்ம மிளகாய் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு ரெண்டாவது நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் குருமிளகு சீரகமெல்லாம் போட்டு நல்லா நைஸாக புளிக்குழம்புக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மிக்சியிலேயே ஒரு அடி அடிச்சிருவேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. நல்லா நைஸாக இருக்குது புளிக்குழம்புக்கு. சுண்டைக்கடலையை எடுத்து வச்சு பாதி எடுத்து வச்சுட்டோம் கடலையை. அப்புறம் கொதித்து பின்னால் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மிளகா போட்டு நம்ம ஒரு கலக்கி உருண்டு இல்லாமல் கலக்கணும். கரெக்டி ஒரு கொதி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிப்பு இதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு அப்புறம் நம்ம ஒரு இதுக்கு தக்காளி ஒரு கட் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டு அது நல்லா செவக்க வணக்கினால இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம போடுறோம். போட்டு அது ஒரு கிளறி விட்டுட்டு தூக்கி இந்த மிளகு தண்ணி தூக்கி ரெண்டாவது நம்ம குக்கரில் எல்லாம் ஒன்றா கலக்கி இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். அளவான உப்பு. சுண்டைக்காயை நீங்கள் நைட்டே ஊற வச்சு நீங்கள் காலையில் குழம்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் கலக்கி விட்டு ஒன்றா கலக்கி நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கணும். காவாசி சுண்டணும். கத்திரிக்காய் சுண்டைக்கடலை மிளகு பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா கொதித்து முன்னால் நம்ம ரெடி ஆகிடும் குழம்பு. இன்னொஞ்சம் சுண்டணும். காய் இன்னொஞ்சம் வேகணும். கம்மியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ கலரே மாறிடுச்சு. அப்போ நம்ம எடுத்து வச்ச பாதி சுண்டைக்கடலை இப்போ போட்டு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா முதலே சுண்டைக்கடலை நம்ம வேக வச்சு தானே எடுத்து வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் போட்டால் கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் மிளகு தண்ணியெல்லாம். அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு நாம் இறக்க போயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். புளியெல்லாம் அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கொடுங்க. சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். சுண்டைக்கடலை உடம்புக்கு நல்லது. ரொம்ப நன்றி.